நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லிமிட்ஸ் என்ற பாடத்தை பார்த்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான விதிகள் வரை விளக்கணங்கள் போன வீடியோஸ்ல செய்து காட்டிருக்கேன். அதையும் மறக்காம பாருங்க. அதோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிதானே? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சில கொஸ்டின்ஸை பார்ப்போம். கேள்விகளை எப்படி எக்ஸாம்பிளுக்குள்ள சில கேள்விகள் எப்படி வருது. 2 விதிகள் இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். லிமிட்டினுடைய முக்கியமான 2 விதிகள் இருக்கு, அது பிறகு பார்ப்போம். அதுக்கு முதல்ல சில கேள்விகளை அணுகுவோம். முதலாவது கேள்வி, லிமிட் x tends to 2 x squared minus 2x plus 5 over x squared minus x plus 5. இந்த கேள்வியை எப்படி அணுகிறது? நான் சொல்லியிருக்கேன், லிமிட்னுடைய விதிகள் படிச்சிருக்கோம். x tends to 2 என்றா 2 இந்த சார்பு என்ன நடக்குதுன்றா அணுகுது. சரி, அப்ப என்ன செய்யலாம்? லிமிட் x tends to a f of x என்றா என்ன தெரியும் உங்களுக்கு? f of a என்று எழுதலாம் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே லிமிட் x tends to 2 என்ன செய்யலாம் என்றா இந்த சார்புக்கு 2 பிரதியிடலாம். சமம் 2 squared minus 2 into 2 plus 5 over 2 squared minus 2 plus 5. சரிதானே? இப்ப சொல்லுவோம், 2 வர்க்கம் என்ன? 4 சய 4 சக 5 கீழ் 2 வர்க்கம் 4 சய 2 சக 1. சுருக்கி விட்டோம் என்றால் 4 4 கேன்சல் ஆகிடும். 5 கீழ் 2 1 3. சரிதானே? ஒரு நார்மலான விடயங்கள். இது x tends to 2 என்றால், அதாவது லிமிட் x tends to a f of x என்றா f of a என்று எழுதலாம். அதாவது x க்கு பதிலா a நீங்க பிரதியிடலாம். x 2 அணுகுதண்டா இந்த சார்பு எது அணுகுதண்டு உங்களுக்கு கடைசியை விட வருது? 5 கீழ் 3 அணுகி கொண்டிருக்கின்ற. சரிதானே? கிளியரா விளங்கி கொள்ளுங்க. எல்லா விடயங்களுமே கிளியரா விளங்கி கொள்ளுங்க. சரிதானே? அடுத்து லிமிட் x tends to 3 x squared plus x plus 2x minus 1 over x plus 1 whole thing squared plus 1. சரிதானே? இதை பார்ப்போம். இதுவும் சிம்பிள். லிமிட் x tends to 3 என்ன செய்யலாம்? அது கேள்வி எழுதுதானே இருக்கு. 3 வர்க்கம் சக 2 3 சக 1 கீழ் 3 சக 1 all square 20 வர்க்கம் சக. இப்ப சொல்லிக்க வேண்டாம்டா 9 6 சக 1 கீழ் 4 4 வர்க்கம் 16 1 15 5. ஆகவே இடத்துல கழிச்சோம்டா 15ல 1 போனா 14 21. சரியா? வேணுமெண்டா 7 14 3 21 சொற்கியும் விடலாம். சரிதானே? லைக் நார்மலான விடயம், பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரிதானே? இப்போ இன்ஃபினிட்டி, அதாவது மிகப்பெரிய எண்ணை அணுகும் போது, மிகப்பெரிய எண் என்னன்னு நமக்கு தெரியுமா? நம்பர்ஸ்ல அப்படியே எழுதி கொண்டே போகலாம், எங்க முடியும் என்று தெரியும். ஆகவே நாம மேக்ஸ்ல ஒரு குறியீடு வச்சிருக்கோம், இன்ஃபினிட்டி. அதாவது மிகப்பெரிய நம்பர், அதுதான் நம்ம இன்ஃபினிட்டி என்று சொல்றோம். சரிதானே? x tends to infinity ஆக x squared plus 2x என்று வைப்போம். இல்ல x என்று வைப்போமே. ரைட், இதை அணுக போகுதா மிக பாரிய நம்பர். அப்போ இந்த கேள்வியை எப்படி செய்யுது? x ஆனது இன்ஃபினிட்டியை நெருங்கும் போது x squared plus x என்றது எதை நெருங்குது? அதை உங்களால கூற முடியுமா? ஓ, முடியும். என்ன செய்யலாம்னா அதேதான், எக்ஸுக்கு பதிலா இன்ஃபினிட்டியை பிரதியிடுங்க. இன்ஃபினிட்டி, அதாவது இதால் எழுதி காட்டுறோம். எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியை அணுகுதுண்டா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன நடக்கும்? மிகப்பெரிய நம்பர், அதனுடைய வர்க்கம் அதுவும் இன்ஃபினிட்டியை தான் அணுகும். விளங்குதானே? சில சந்தர்ப்பத்தில் மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்தா மைனஸ் பக்கத்தால இது என்ன வரும்? பிளஸ் இன்ஃபினிட்டி. சரிதானே? அது பிரச்சனை இல்லை. அடுத்து
இது x tends to infinity. சரி, ஆகவே infinity plus infinity என்றா ஒரு பெரிய நம்பரோட ஒரு பெரிய நம்பரை கூட்டினீங்கன்னா அதுவும் பெரிய நம்பர் தானே. ஆகவே விட என்ன, இன்ஃபினிட்டியாக இருக்க போகுது. சரிதானே, சிம்பிளான விட, அதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரி, ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி பார்த்துருவோம். மைனஸ் x squared minus 2x. சரி, இப்போ x tends to infinity ஆக x squared என்ன நடக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி x நெருங்குதுன்னா இது என்ன நடக்கும், மைனஸ் உடைய வர்க்கம் பிளஸ், ஆகவே பிளஸ் இன்ஃபினிட்டியை நெருங்கும். அதே மாதிரி x என்ன நடக்கும், x மைனஸ் இன்ஃபினிட்டியை தான் நெருங்குது, ஆகவே இது பிளஸ் இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. ஆகவே இது என்ன நடக்க போகுதுன்றா உங்களுக்கு ஒரு வரையறுக்கப்படாத வடிவத்துக்குள்ள வந்துட்டு தானே, ஒரு வரையறுக்கப்படாத ஒரு வடிவம் இது. அப்போ என்ன செய்யறீங்கன்றா நீங்க, உங்களுக்கு தெரியும் 0/0 இது கணிதத்துல வரையறுக்கப்படாத ஒரு வடிவம். இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி எதுவும் வரையறுக்கப்படாத வடிவம். ஒரு x/0 ஒரு 0வால பெருக்க முடியாது, அதுவும் வரையறுக்கப்படாத வடிவம். இப்படி வரையறுக்கப்படாத வடிவங்கள் வரும் இடத்தை என்ன செய்ய போறீங்கன்னா, நீங்க இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது ஓகே. என்ன செய்யலாம்டா, லிமிட் x tends to மைனஸ் இன்ஃபினிட்டி ஆக இவ்விடத்துல x பொதுவாக எடுக்கலாம் தானே, x மைனஸ் 2 என்று எழுதலாம், காரணிப்படுத்தலாம் தானே. ஆகவே இப்ப பிரதிட்டு பாருங்க, x வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியை நெருங்குது, ரைட், ஓகே. மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 2 வேண்டா ஒரு நம்பரை கூட்டினீங்களோ கடைசிங்கன்னா அதே இன்ஃபினிட்டி தான் வரும், அதே மிகப்பெரிய நம்பர் தான் வரும். ஸோ பிளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி, ஆகவே பிளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்க போகுது. விளங்குதுதானே உங்களுக்கு எப்படியாண்டு அந்த ஐடியா விளங்கி கொண்டீங்கன்னா சரி. வரையறுக்கப்படாத வடிவங்கள் வரும் இடத்து நாம என்ன செய்ய போறோம்னா காரணிப்படுத்த போறோம். சரி, அது மாதிரி ஒரு கேள்வியை பார்த்தோம். காரணிப்படுத்தலாம், இன்னொரு வடிவம் இருக்கு பாப்போம். அடுத்த கேள்வி, லிமிட் x tends to infinity. பாப்போம், x tends to infinity ஆக உங்களுக்கு ஒரு கேள்வி பார்ப்போம். 2x over x squared plus 1 பார்ப்போம். சரிதானே, இப்ப இன்ஃபினிட்டியை பிரதி எடுப்போம். இன்ஃபினிட்டி, ரைட், இன்ஃபினிட்டி வந்துச்சு. x squared இன்ஃபினிட்டியோட வர்க்கம், அதுவும் இன்ஃபினிட்டி தான், உண்ட கூட்டினாலும் இன்ஃபினிட்டி தான். ஆகவே இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி என்றா வரையறுக்கப்படாத வடிவம். சோ அப்படி செய்யும் என்ன செய்யலாம்டா, ஒண்ட இன்ஃபினிட்டியால மிக பெரிய நம்பரால பிரிச்சு விட்டோம்னா 0வை அணுகும். அது விளங்குதான் உங்களுக்கு என்னன்னா, உதாரணத்துக்கு செய்யலாம், ஒண்ட 10ஆல பிரிச்சோம்னா 0.1. சரிதானே, ஒண்ட 100ஆல பிரிச்சோம்னா 0.01, ஒண்ட 1000ஆல பிரிச்சோம்னா 0.001. அப்படியே போக போக இந்த நம்பர் எதை நெருங்கி கொண்டு போகுது, 0வை நெருங்கி கொண்டு போகுது. ஆகையாலதான் நான் சொன்னேன் என்னன்னா 1/, இது மிகப்பெரிய நம்பரை நெருங்கும் போது இது 0வை நெருங்கும். அதே மாதிரி மாறியும் சொல்லலாம், இது 0வை நெருங்கும் போது இந்த நம்பர் இன்ஃபினிட்டியை நெருங்கும். சரிதானே, கீழே 0.1 அங்கால 100 அப்படி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரிதானே, பார்ப்போம் என்ன செய்யலாம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறீங்கன்னா, கீழே இன்ஃபினிட்டி வர வேணும், அப்ப 0 போட்டலாம் தானே. இது ரெண்டும் வரையறுக்கப்பட்ட வடிவங்கள் தானே, அந்த வடிவத்துக்கு நீங்கள் மாற்ற வேணும். அப்போ என்ன செய்வீங்கன்னா, இதுல பாருங்க, எக்ஸினுடைய குணகம் எதுல பெருசா இருக்கு, இடத்துல பெருசா இருக்கிறது எது, எக்ஸ் வர்க்கம் தான் பெருசா இருக்கு. எக்ஸினுடைய குணகம் பெருசா இருக்க வேணும். அதனால என்ன செய்ய போறோம்டா, மேலைகளையும் பெருக்க போறோம். அது பெருக்கும் போது நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி 1/infinity tends to 0வாக நமக்கு விட மாறும். அந்த சந்தர்ப்பத்துல இன்ஃபினிட்டியை பிரதிட்டு விட எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மேலைகளையும் x2ஆல பெருக்கிறேன். பெருக்கும் போது என்ன நடக்கும்னா, ஒரு x கேன்சல் ஆகி போயிடும், ஒரு x கீழே இருக்கும். 1/x.
சரிதானே? சரி, 2 over infinity என்ன 0 1 plus 1 over infinity squared என்ன அதுவும் 0. ஆகவே 0 1 ஆல பிரிச்சோம்னா 0. சரிதானே? 2x squared plus x squared plus 1 என்ன செய்ய போறோம்டா மேலையும் கீழையும் x இனுடைய அடுக்கு அதிகமான உள்ளது எது x வர்க்கம் தான், அதை விட குறைவானதோ கூடியதோ இல்ல, x வர்க்கத்தால பிரிச்சு போடுவோம். பிரிச்சுட்டோம் 1 plus 1 over x squared. இப்ப பிரதியிடலாம் 2 over 1 plus இது 0 ஆகவே 2 over 1 2 விட்டு விடலாம். சரிதானே? இப்போ சில சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும். லிமிட் x tends to infinity வர்க்கமூலம் x வர்க்கம் சக x சய x இப்படி வந்துட்டு என்ன செய்வீங்க? வர்க்கமூலம் நமக்கு சிக்கலா சும்மா போட்டு பார்ப்போமா? இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்ஃபினிட்டி ஆகவே இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியில இருந்து இன்ஃபினிட்டியை கழிக்க முடியாது, வரையறுக்கப்படாத வழி. ஆகவே கீழே ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று. இந்த வர்க்க மூலத்தை நீக்க நீங்கள் என்ன செய்யலாம்னா இதனுடைய உடன் புணரியால மேலையும் கீழையும் பெருக்குவோம். அப்ப x squared மைனஸ் அதாவது x squared மைனஸ் a squared வர்க்க வித்தியாச காரணி வடிவத்துல வரும். அது வர்க்க மூலம் நீங்கிறோம். நமக்கு ஏதாவது சொர்க்கக்கூடிய வசதிகள் இருக்கலாம். பாப்போம் என்ன செய்யலாம்னா x tends to infinity இதனுடைய கான்ஜுகேட்டால பெருக்க போறோம். பாப்போம் உடன் புணரியால பெருக்க போறோம். x sine x இதனுடைய உடன் புணரி உங்களுக்கு வரப்போகுது வர்க்கமூலம் x வர்க்கம் சக x சக x என்று வரப்போகுது. இடத்துல சக வரும், கீழே மேலையும் கீழாலையும் பெருக்கும் x வர்க்கம் சக x சக x. இப்ப உங்களுக்கு என்ன விட வரும்னா இதுவும் a வர்க்கம் செய்ய b வர்க்கம் வடிவில் தான் இருக்கு. ஆகவே a செய்ய b a சக b வடிவத்தில் இருக்கு. ஆகவே லிமிட் x tends to infinity ஆக x வர்க்கம் சக x சய x வர்க்கம் கீழே என்ன வரப்போகுதுண்டா வர்க்கம் மூலம் x வர்க்கம் சக x சக x என்று வரும். இப்போ பாருங்க கேன்சல் ஆகிடும், ஒரு x மீதமா இருக்கு. ரைட், லிமிட் x tends to infinity ஆக ஒரு x மீதமா இருக்கு x வர்க்கம் சக x சக x என்று. இப்ப இன்ஃபினிட்டியா பிரதியிட்டு பார்ப்போம். சரியா வரதான்னு செக் பண்ணி கொடுவோம். இல்ல, அப்பையும் வர இல்லை. நான் வெளியே எழுதிக்கா பாருங்க, அப்பையும் வர இல்லை. என்ன செய்ய போறோம்னா இதானே கடைசி விடையா வந்தது நமக்கு. என்ன விட லிமிட் x tends to infinity ஆக x over ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள x squared plus x plus x என்று வந்தது. இன்ஃபினிட்டியை போட்டு பார்த்தோம் வர. ஆகவே என்ன செய்ய போறோம் பாருங்க, x இந்த குணகம் உண்டு, இவ்விடத்திலையும் உண்டு, இவ்விடத்துல குறைவா இருக்கும். வர்க்க மூலம் அறையாம எடுக்கிட்டு வந்துடும். இது என்ன, இதுவும் ஒன்றுதான் x வர்க்கம். ஆகவே அதிகூடிய அடுக்கு என்ன x. ஆகவே x ஆல மேலையும் கீழையும் பெருக்க போறோம். பிரிச்சுட்டேன் ஒன்று. இதே x ஆல பிரிப்போம். பாருங்க, இதே x ஆல பிரிச்சோம்னா ஒரு x எடுத்துருவோம். x ஆல பிரிச்சோம்னா உள்ளுக்கு போய் கூட என்ன நடக்கும், x வர்க்கமா மாறிடும், வெட்டுப்படும். ஒன்று சக இதுக்குள்ள 1 over x என்று வரும். விளங்குதா? x ஆல பெருக்கிறேன் மேலையும் கீழையும், வர்க்க மூலத்துக்கு உள்ளுக்குள்ள போக்குள்ள x வர்க்கமா மாறிடும். இப்ப பிரதியிடுவோம் இன்ஃபினிட்டிய 1 over ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1 plus 1 over infinity 0 plus 1. ஆகவே 1 over 1 plus 1 ஆகவே விட வரும் half. சரிதானே? சிம்பிளான விடைகள். லிமிட் x tends to infinity ஆக உங்களுக்கு x வர்க்கம் சக கீழ் வர்க்கமூலம் 4x வர்க்கம் சக x என்று வருகிறது. சோ நேரடியா கோடி அடுக்கால பிரிச்சு விட்டுருவோம். இந்த இடத்துல x, இது கோடி அடுக்கு x வர்க்கம். ஆகவே x tends to infinity ஆக 1 over 4 over
x வர்க்கத்தால பெருக்க போறோம். உள்ளுக்குள்ள போயிடுச்சுண்டா x இன் 4ஆம் அடுக்கு ஆகவே 4x வர்க்கம் பிளஸ் x இன் 4ஆம் அடுக்கு 1 இன் கீழ் x. சரியா சரியா சரிதானே? ரைட். லிமிட் x tends to infinity ஆக 1 over பிரதியிட்டுலாம் நேரடியாக பிரதியிட்டுலாம். இப்போ சுருக்கம் ஒன்றுமே இல்லையே 1 over இது இன்ஃபினிட்டி என்றா 0 பிளஸ் 0 பிளஸ் 0 ஆகவே 1 over 0 என்றா என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்ஃபினிட்டிய அணுகுது என்று சொல்லிட்டு. சரிதானே? இன்னும் கேள்விகள் இருக்கு. அடுத்த வீடியோல அது சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.